MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806. நவராத்திரியின் 7வது நாளில் துர்க்கையை காலராத்திரி என்ற வடிவில் வழிபடுகிறோம். கால என்பது காலத்தையும் மரணத்தையும் குறிக்கிறது. ராத்திரி என்றால் இரவு அல்லது இருள் எனப் பொருள். இருளை அழிப்பவள் என்பதனால காலராத்திரி என்று பெயர் பெற்றாள். இவள் அதிகமாக காளி என்ற பெயராலேயே அழைக்கப்படுகிறாள். தேவியினுடைய அவதாரங்களிலேயே ரொம்பவும் பயங்கரமான உருவத்தை கொண்டது இந்த காளி அவதாரம். இரவை போல இருண்ட கருமையான நிறம், அடர்ந்து விரிந்த முடி, 3 கண்கள், 4 கரங்கள், அந்த கரங்களில் கொடுவாள் மற்றும் இடியை ஏந்தியும் அவளுடைய கழுத்தணி சந்திரனைப் போல பிரகாசிக்க, அவள் மூச்சு விடும்போது நாசியிலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேற பார்ப்பவர்களுக்கு பயத்தை அளிக்கக்கூடிய ஒரு வடிவத்துடன் காணப்படுகிறாள். இப்படி பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தாலும் கூட தன்னோட பக்தர்களிடத்துல கனிவாகவும் நல்ல பலன்களை தருவதால அவள் சுபங்காரி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறாள். தாய்மையின் வடிவமாக இருக்கிற அன்னை ஆதிசக்தி இப்படி ஒரு பயங்கரமான உருவத்தை பெற காரணம் என்ன? இதற்கு பின்னால ஒரு கதை இருக்கு. ஒரு முறை ஷூம்பா மற்றும் நிஷூம்பா என்ற 2 அசுரர்கள் தேவலோகத்தின் மீது படையெடுத்து இந்திரனையும் அவருடைய படையையும் தோற்கடித்தனர். தன்னுடைய ராஜ்யமான ஸ்வர்காவை இழந்த இந்திரனும் மற்ற எல்லா தேவர்களும் உதவிக்காக இமயமலையை நோக்கி செல்கின்றனர். அங்கு சென்று பார்வதி தேவியினிடத்துல தங்களுடைய ராஜ்யத்தை திரும்ப பெற எப்படியாவது உதவ வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டனர். பார்வதி இதற்காக சண்டி என்றவளை உருவாக்கி அந்த அசுரர்களை கொல்ல அனுப்பினாள். இவர்களுக்கிடையில போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில ஷூம்பா மற்றும் நிஷும்பா சண்டா முண்டா என்ற மேலும் 2 அசுரர்களை அனுப்புகின்றனர். இவர்களை சமாளிக்க சண்டி தன்னுடைய நெற்றியிலிருந்து மற்றொரு தெய்வமான பயங்கர உருவம் கொண்ட இந்த காளியை உருவாக்கினாள். காளி சண்டா மற்றும் முண்டா என்ற 2 அரக்கர்களையும் கொன்றாள். இதனாலேயே இவள் சாமுண்டி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறாள். இந்த காளி ரொம்பவும் சக்தி வாய்ந்தவளாய் இருப்பதை கண்ட அரக்கர் கூட்டம் காளியை கொல்ல ரக்த பீச் என்ற மற்றொரு அசுரனை அனுப்புகின்றனர். ரக்தா என்றால் ரத்தம், பீச் மீன் என்றால் விதை என பொருள். இவன் பிரம்மனிடத்திலிருந்து ஒரு அரிய வரத்தை பெற்றவனாய் இருந்தான். அந்த வரத்தின் மூலமாக தரையில் விழும் அவனுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு விதையாக மாறி அவனைப் போலவே மற்றொரு அசுரனை உருவாக்கும். இதனாலேயே இவன் ரக்த பீச் என்று பெயரிடப்பட்டான். இந்த ரக்த பீச்சுடன் போரிட்ட காலராத்திரி இப்படி இவனுடைய ரத்தத்தின் மூலமாக மற்றொருவன் தோன்றுவதைக் கண்டு அவன் ரத்தம் தரையில் விழும் வரையில் அவனை அழிக்க முடியாது என்பதனை உணர்ந்து கோபம் கொண்டு அவனுடைய ஒரு துளி ரத்தம் கூட தரையில விழாதபடிக்கு அவன் ரத்தம் முழுவதையும் உறிந்து குடித்து அவனை கொன்றாள். முதல்ல பார்வதியால உருவாக்கப்பட்ட சண்டியும் ஷூம்பா மற்றும் நிஷும்பாவை கொன்றாள். இதனால இந்திரனும் பிற தேவர்களும் தங்களுடைய ராஜ்யத்தை திரும்ப பெற்றனர். இப்படி ஆதிசக்தியின் இந்த வடிவம் தீயவர்களை அழித்து கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வருபவளாக வணங்கப்படுகிறாள். இவள் தன்னுடைய பக்தர்களின் வாழ்க்கையிலிருந்து துயரத்தையும் இருள் என்ற அறியாமையையும் நீக்கி மக்களை ரட்சிப்பதாக நம்பப்படுகிறது. இதுவே காலராத்திரியை வழிபட காரணம். MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.